வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் காரசாரமான ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு 300 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி ப்ரான் எடுத்திருக்கேன். நடுவில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 லெமனோட ஜூஸ் இதில் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம ஊற விட்டுறலாம். ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து லைட்டா வாசம் வர்ற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேன்ல ஒரு 6 வரமிளகாய் சேர்த்து அதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து மிக்சியில பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாறி வர்ற வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எதுவுமே சேர்க்கல, இந்த மசாலா மட்டும்தான். இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். பிரான்ல கம்மியா தான் உப்பு சேர்த்திருக்கோம். மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற ப்ரானை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரான் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இத ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணலாம். என்னோட ப்ரான் பெருசுன்றதுனால 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. நீங்க குட்டி ப்ரான் எடுத்தீங்கன்னா சீக்கிரமே குக் ஆயிரும். பாருங்க, 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான் ஃப்ரை ரெடி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.